Hello, aspirants. Good evening. Welcome to your YouTube channel, Mock to Officer, and this is Harun. இன்னைய செஷன்ல நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 2 டாபிக் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 டாபிக் பார்க்க போறோம். ஸோ அது இல்லாம நம்மளோட இந்த ரீசனிங் பிளேலிஸ்ட்டோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்கு. ஆக்சுவலா 2 டாபிக் இருக்கு. இன்னொன்னு வந்து எஸ்ஓடி ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் லிசனிங் இருக்கு. ஸோ நான் கிரிட்டிக்கல் லிசனிங் வந்து மெயின்ஸ் லெவல் பிளேலிஸ்ட்ல தான் கொடுக்க போறேன். இல்லைனா அது தனி பிளேலிஸ்டாவே போட்டுடலாம். சரியா? ஸோ கிரிட்டிக்கல் லிசனிங்ன்றது கண்டிப்பா ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் கண்டிப்பா கிரியேட் ஆகும். அதே மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா இது வரைக்கும் நீங்க எல்லா வீடியோ பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் 8 வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். ரீசனிங் பிளேலிஸ்ட், ப்ரிலிம்ஸ், அந்த பேசிக் பிளேலிஸ்ட்ல வந்து 8 வீடியோ எல்லா டாபிக்குமே மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் மிஸ் ஆகிருக்கிறது ஆல்ஃபபெட் டெஸ்ட், நம்பர் டெஸ்ட் அண்ட் எஸ்ஓடி. இந்த 3 டாபிக் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. மற்ற எல்லா டாபிக்கும் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்க இப்போ தான் பிகினரா இருக்கீங்க, நீங்க டேரக்டா இந்த வீடியோக்குள்ள வந்து லேண்ட் ஆகுறீங்க அப்படின்னா, மற்ற எந்த டாபிக்குமே, அதாவது மற்ற டைரக்ஷன் ஆகட்டும், பிளட் ரிலேஷன் ஆகட்டும், எப்படி வந்து எக்ஸாமில் அப்ரோச் பண்ணணும், ஈவன் பசில் சீட்டிங் எதாக இருந்தாலுமே இருக்கட்டும், எப்படி எக்ஸாமில் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் மற்ற எந்த வீடியோ சோர்ஸையும் தேடி போக தேவையில்ல. ஸோ நம்மளோட இதே பிளேலிஸ்ட்டில், அதாவது இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்க பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா ரீசனிங் கண்டென்ட்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த பிளேலிஸ்ட்டை போயிட்டு மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? என்னென்ன வீடியோஸ் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இன்னைய வீடியோவில் இன்னைய கிளாஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ஃபபெட் டெஸ்ட் அப்புறம் வந்து நம்பர் டெஸ்ட். ஸோ ரெண்டு முக்கியமான டாபிக். ஸோ வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸாமில் வந்து மினிமம் 3 to மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் சொல்கிறது தனியாக ஆல்ஃபபெட் டெஸ்ட்லேருந்து வரலாம், இன்கேஸ் நம்பர் டெஸ்ட்லேருந்து வரலாம். சரியா? ஸோ நம்பர் டெஸ்ட்டில் சில டைப்ஸ் இருக்குது, ஆல்ஃபபெட் டெஸ்ட்டில் சில டைப்ஸ் இருக்குது. சரியா? அது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸாமில் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ ரெக்கார்ட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் இப்போ இந்த டைமில் எனக்கு எவ்வளோ நேரம் போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில், அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்த, ஏன் நான் இந்த டாபிக் வந்து கடைசியாக கொடுக்குறேன் அப்படின்னா, 2 விஷயம் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன டாப்பிக்கில் நான் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டணும் அவசியம் கிடையாது. ஒரு பேசிக்கை நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னா கொஷினை சால்வ் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்கு இப்போது அந்த டைமில் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஒரு இன்இக்வாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு சிலாசிலமாகட்டும், இல்லை ஒரு பசில் சிட்டிங்காகவே இருக்கட்டும், ஸோ நான் வந்து உங்களுக்கு கொஷின் சால்வ் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் நீங்கள் பேசிக்காகவே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்தது. அதனால் அது தனி வீடியோ கொடுத்துறோம். பட் இந்த ஆல்ஃபபெட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், நம்பர் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எஸ்ஓடி, இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண போகிற எஸ்ஓடி ஆகட்டும், ஸோ அந்த எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கொஷின் சால்வ் பண்ணாதான் என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் 8 வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இது 9வது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நான் இதில் வந்து வெறும் பேசிக் மட்டும் சொல்ல போகிறதில்ல, இதில் கொஷின்ஸுமே சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ஃபபெட் டெஸ்ட், நம்பர் டெஸ்ட்டோட கொஷின்ஸுமே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. சரியா? எப்படி வந்து கொஷின்ஸ் ஃப்ரேம் ஆகும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஷின்ஸ் வரும், நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஆல்ஃபபெட் டெஸ்ட் அதோட வெயிட்டேஜ் நான் சொல்லிட்டேன். 3லேருந்து 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி நம்பர் டெஸ்ட்டுமே அதான். ஸோ நம்பர் டெஸ்ட் போகலாம், நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஆல்ஃபபெட் டெஸ்ட்டில் இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த ஆல்ஃபபெட் டெஸ்ட், நம்பர் டெஸ்ட்லேருந்து கொஷின்ஸ் வருமா அப்படிங்கிற கண்டிப்பாக அதுவும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோவை எஸ்எஸ்சி மாணவர்களாக இருந்தாலுமே நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். சரியா? சரி, இப்போது ஆனால் பேங்கிங் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் ரெண்டுமே. சரி, ஆல்ஃபபெட் டெஸ்ட். ஸோ ஆல்ஃபபெட் டெஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ அந்த நேம்லேயே இருக்குது ஆல்ஃபபெட்டை வச்சு கொஷின்ஸ் ஃப்ரேம் ஆக போகுது. நம்ம வந்து அதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் விஷயம். ஆல்ஃபபெட்டை வச்சு கொஷின் கேட்பாங்க, நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ நான் வந்து ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இந்த டெஸ்ட்னா என்ன இருக்கும்? ஸோ இது வந்து ஆல்ஃபபெட் இருக்கும். அதுமாரி இல்லை அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ், நம்பர், சிம்பிள்ஸ் 3மே உங்களுக்கு கலந்துமே கொடுத்துருப்பாங்க. ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கொஷின் சால்வ் பண்ணக்குள்ள பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட்டேஜ் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் 5 மார்க்ஸ். ஓகே, அதுக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, வெறும் ஆல்ஃபபெட் பேஸ் பண்ணி வரும். ஸோ நம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ நம்பர்ஸ் ஒன்லி இதில் வராது. ஸோ ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் சேர்த்து தான் வரும். ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர் தான் இருக்குது பாருங்கள். இந்த 2 டைப் விட்டுருங்க. ஆல்ஃபபெட், நம்பர் விட்டுருங்க. ஸோ ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள் பேஸ்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து வேர்ட் பேஸ்ட் வரும். ஸோ வேர்ட் பேஸ்ட் டைப் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்தலாம். ஸோ என்ன மாதிரி கொஷின் வரும் அப்படின்றது பார்த்தலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ கொஷின் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. சரியா? ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று ஆல்ஃபபெட் மட்டும் வச்சிருக்கும். லைக் பி, டி, எஃப், ஜி, ஹெச், இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் நம்பர்னா அதுலேயே இருக்குது. ஸோ ஆல்ஃபபெட் இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்கும், லைக் அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஆல்ஃபபெட் நம்பர் சிம்பிள்ஸ்னா அதே தான். D4 5 ஒரு சிம்பிள்.
அந்த மாதிரி சிம்பிள் ஒரு சீக்வன்ஸாக கொடுத்துருப்பாங்க. அரௌண்ட் 20 to 25 எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த எலமெண்ட்ஸ்னா என்ன, நம்பர்ஸ்னா என்ன, சிம்பிள்ஸ்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, இந்த வீடியோவில் அடுத்தது சொல்கிறேன். ஸோ எலமெண்ட் 20லேருந்து 25 எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறேன் அந்த வார்த்தையை நல்லா நல்லா கூர்ந்து கவனிங்க. எலமெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினராக இருக்கீங்க, இல்லை யாரா இப்போ ஆல்ஃபபெட் டெஸ்ட்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து மைண்டில் நிறுத்திக்கோங்க. எலமெண்ட்னா நான் ஏன் அந்த அழுத்தி சொல்கிறேன் அப்படின்றது ரொம்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்றது போக போக புரியும். சரியா? சரி, ஓகே. சரி, இதெல்லாம் இம்பார்ட்டனா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது பேசிக் அப்படின்னே சொல்லலாம். சரியா? பேசிக்கா நம்ம இந்த விஷயங்கள வந்து ஒரு ஆல்ஃபபெட் டெஸ்ட்ட சால்வ் பண்ண போறோம். ஒரு ஆல்ஃபபெட் பேஸ்ட் கொஸ்டின் வந்து ஆல்ஃபபெட் டெஸ்ட் சீரிஸ வந்து சால்வ் பண்ண போறோம். அப்படின்னா, இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்கு? இந்த இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். ஸோ இன் கேஸ் நீங்க வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, சரி ஓகே ப்ரிசிட்ஸ்னா என்ன? முன்னாள், ஃபாலோனா பின்னால் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். பட் பட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாவும் இருக்கட்டும், இல்ல நான் வந்து தமிழ் மீடியத்துலருந்து படிச்சுட்டு வரேன் சார் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா டவுட் இருக்கும். பட் அத வந்து சால்வ் பண்ண முடியாதான்னு கேட்டா, கண்டிப்பா எல்லாராலுமே முடியும். அத லைட்டா புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றது உங்களோட மைண்ட டெஸ்ட் பண்றது தான். நீங்க எந்த அளவுக்கு மைண்ட்ல கிளியரா இருக்கீங்க. ஸோ எப்படி லாஜிக்கா திங்க் பண்றீங்க ஒரு விஷயத்த அப்படின்ட்டு உங்கள டெஸ்ட் பண்றது தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங். பட் அத வந்து சர்டன் விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து செஸ் விளையாடுறோம். ஒரு பிகினரா இருக்கோம். நம்மளால செஸ்ல போட்டு நம்மளால எந்த 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 காயின வந்து சாரி எத எங்க மூவ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. கரெக்ட்டா? ஸோ நம்ம எத எத மூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா அடிபட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த நல்லா கத்துப்போம். ஸோ அந்த செஸ்ஸ வந்து நல்லா விளையாட கத்துப்போம். சரியா? எப்போ அப்படின்னா, நம்ம வந்து அந்த சூட்சமத்த கத்துனா, அந்த அந்த மூவ்மெண்ட்ட கத்துக்கினா. இப்போ வந்து ஒரு ஒரு ஹார்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ஹார்ஸ் வந்து எப்படி மூவ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கரெக்ட்டா கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹார்ஸ வச்சே நம்ம வந்து குயினு நெக்ஸ்ட் வந்து ராஜாக்கு செக் வச்சு குயினையும் நம்ம வந்து தூக்கலாம். அந்த மாரி சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாரி முக்கியமான சில விஷயங்கள நீங்க இந்த ஆல்ஃபபெட் டெஸ்ட்ல கத்துக்கணும். என்ன அப்படின்னா, ப்ரிசீட்ஸ், ஃபாலோடு, ப்ரிசீடட் பை, ஃபாலோட் பை. நான் சொல்றத மண்டையில நல்லா ஸ்ட்ராங்கா நிறுத்திக்கோங்க. இல்லன்னா ஒரு ஹிண்ட் மாரி எழுதி, ஒண்ணு உங்க ஃபோன்ல சேவ் பண்ணிக்கோங்க. இல்ல நோட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நான் சொல்றத. இப்போ ப்ரிசீட்ஸ் அப்படின்னா என்ன? ஏ ப்ரிசீட்ஸ் பி. ஓகேவா? ஏ ப்ரிசீட்ஸ் பி அப்படின்னு சொல்றாங்கன்னா, ப்ரிசீட்ஸ்னா என்ன? ப்ரிசீட்ஸ்னா முன்னாடி. சரியா? ஏ ஏ ப்ரிசீட்ஸ் பி. ஓகேவா? பிக்கு முன்னாடி ஏ இருக்கு. இதுதான் அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ ப்ரிசிட்ஸ் பி. பிக்கு முன்னாடி ஏ இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் ஏ ஃபாலோட் பி அப்படின்னா, பிக்கு அப்புறம் ஏ இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பிக்கு அப்புறம் ஏ இருக்குன்னு அர்த்தம். சரியா? பிக்கு அப்புறம் ஏ ஃபாலோட் பி அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா, பிக்கு அப்புறம் ஏ இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே ப்ரிசீடட் பை அது அப்படியே உல்டாவா மாறும். இந்த இடத்துல கவனிங்களேன். இந்த இடத்துல ப்ரிசீட்ஸ் அப்படின்றதுக்கும், இந்த இடத்துல ப்ரிசீடட் பை ஏ என்பவர் பிய வந்து ப்ரிசீட் பண்றாரு. ஓகேவா? ஏவ வந்து பி ப்ரிசீட் பண்றாரு அப்படின்னு அர்த்தம். ஏ இஸ் ப்ரிசீடட் பை ஏ என்பவர பி தான் ப்ரிசீட் பண்றாரு. ஏக்கு முன்னாடி இப்ப யார் இருக்காருன்னு அர்த்தம்? பி இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாரி ஏ இஸ் ஃபாலோட் பை பி. அப்பன்னா பி எங்க வருவாரு அப்போ? கண்டிப்பா இங்க வருவாரு. சரியா? ஸோ இந்த 4 லைன ரொம்ப 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 முக்கியம். இந்த 4 வார்த்தை வந்து இந்த ஆல்ஃபபெட் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணும். சரியா? ஸோ இந்த 4 வார்த்தை நீங்க நல்லா தெளிவா கத்துக்கிட்டீங்க. தெளிவா மைண்ட்ல நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஆல்ஃபபெட் டெஸ்ட்ட வந்து உங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ இத பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ஃப்ரேம் ஆகும். ஓகேவா? ஸோ கிளியரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த விஷயத்த புரியல அப்படின்னா, இது வந்து நீங்க 10, 15, 20, 30 வாட்டி கூட இந்த வீடியோ வந்து பின்னாடி போயிட்டு திருப்பி ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பா இதுவரைக்கும் இந்த விஷயம் நான் சொன்ன இந்த இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா புரியாதவங்க மறுபடியும் இந்த இந்த இத இத வந்து பின்னாடி போயிட்டு மறுபடியும் பாருங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஷார்ட்கட். அடுத்த ஷார்ட்கட். அது கீவேர்ட்ஸ்ன்னு சொன்னேன். ஓகேவா? அது கீவேர்ட். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு லைன்ல இருக்கும். அதாவது கொஸ்டின்ல குடுத்துருப்பாங்க. இந்த கீவேர்ட் வந்தா நம்ம இந்த லைன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ல குடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ஒரு ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்ட நான் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் கொஸ்டின் சால்வ் பண்ணல நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் இப்ப சொன்னேன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும். நான் வந்து இத பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும்ல. அந்த கொஸ்டின நான் சால்வ் பண்ணும்பொழுது நான் இந்த ஷார்ட்கட்ட உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அது என்ன விஷயம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? சரி, ஓகே. நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடலாம். ஸோ இந்த செஷனோட கொஸ்டின். ஸோ 2 கொஸ்டினே போட்டுடலாம்.
நல்லா கவனிங்க நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு. ரொம்ப கிளர்க் ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின் இதெல்லாம். அதாவது ஒரு ஆர்ஆர்பி கிளர்க்கோ இல்லை ஆர்ஆர்பி பிஓ ஒர்க் பண்ணுறீங்க, சாரி ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்காக வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்கில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இது என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும், நான் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை நெட்டில் சர்ச் பண்ணி நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள், சரியா? அதனால தான் உங்களுக்கு நான் இந்த டைப்பே காட்டுறேன். இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து ஓகே நம்ம நிறைய போட்டு பார்க்கணும், ஒரு 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 40-50 கொஷினை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி மாடல்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இந்த மாடல்ஸை பார்த்து நீங்கள் வந்து கொஷினை நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த நான் எப்படி அப்ரோச் பண்றேன் அப்படின்றதையும் பார்த்துருங்க, சரியா? சரி, ஓகே. வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஷின் மார்க் இன் த ஃபாலோயிங் சீரீஸ்? ஓகேவா? ஓகே. நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபாலோயிங் சீரீஸில் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின் மார்க் இடத்துல நம்மளுக்கு என்ன வரும், என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் நம்மளுக்கு கொஷின். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முன்னாடி இருக்க இந்த எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். ஸோ என்ன அனலைஸ் பண்ண போகிறோம்? ஸோ பிஎம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சாரி, நான் இப்போ என்ன பண்ணுவேன், கொடுத்துருக்க சீரீஸுக்கு போவேன். இதான் சீரீஸ், நம்மளுக்கு கொடுத்துருக்க சீரீஸ் இல்லை டேரக்ஷன் எதுவும் சொல்லுங்கள். ஸோ சீரீஸுக்கு போகிறேன். எனக்கு பிஎம் இங்கே இருக்காம்பா, சரி பிஎம் நோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் யாருக்கா, ஏஹெச் இருக்காரு, சரி ஏஹெச் இங்க இருக்காரு, சரி ஏவும் ஹெச் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் டிஆர் அப்படின்றாங்க, சரி டியும் ஆரும் இங்க இருக்காங்க, சரி ஓகே. எனக்கு வந்து இதுல ஒரு சர்டன் ரூல் ஃபாலோ ஆகுது. என்ன ரூல் ஃபாலோ ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கும் நடுவில் ஒரு லெட்டர் இருக்கு, சரியா? ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கும் நடுவில் ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த எம்முக்கும் ஏக்கும் நடுவில் 2 லெட்டர் இருக்கு, சரி ஓகே. அப்படின்னாலும் இந்த ஹெச்சுக்கும் டிக்கும் நடுவில் 2 லெட்டர் தான் இருக்கு, அதுவும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அப்படின்னா நான் என்ன பண்ணணும், 6ல இருந்து 3வது லெட்டர் எடுக்கணும். 3வது லெட்டர் எடுத்தாதான் எனக்கு இந்த 2 லெட்டர் நடுவில் கேப் வரும். ஸோ சேம் அஸ் எம்முக்கும் ஏக்கும் நடுவில், அதாவது எம்முக்கும் ஏக்கும் நடுவில் 2 லெட்டர் கேப் இருக்கா, அதே மாதிரி தான் ஆருக்கும் இசட்டுக்கும் நடுவில் 2 லெட்டர் கேப் இருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கும், இசட்டா இருக்கும். ஸோ நான் இசட் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட செகண்ட் லெட்டர் என்னவா தான் இருக்கும், எஸ்ஸா தான் இருக்கும். ஸோ இசட் எஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் செவன்த் டு த ரைட் ஆஃப் த தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்? இந்த இடத்துக்கு தான் நான் அந்த ஷார்ட்கட் சொன்னேன், சரியா? இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் ட்ரெடிஷனல் மெத்தட் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்து நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல போடுவோம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன், சரியா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் செவன்த் டு த ரைட் ஆஃப் த தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்? சரி, இதை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏன் இவ்வளவு வேகமா போறேன் அப்படின்ட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஏன் இவர் இவ்வளோ வேகமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்குது அப்படின்னா, ஓகே சிலருக்கு வந்து கரெக்டாக இருக்கும், பட் சிலருக்கு நான் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்கும். ஏன் நான் வேகமாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ நான் நிறைய விஷயங்களை வந்து யூடியூப் பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து வீடியோ மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், இல்லை நிறைய டூல்ஸ் நான் கற்றுட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுட்ருக்கேன். அது எல்லாமே நான் 2xp தான் வச்சு பார்ப்பேன். இன்கேஸ் இந்த வீடியோ வந்து இப்போ பிகினருக்காக நான் போடுறேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே 1.5 1.25 அது மாதிரி தான் வச்சு பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்பீடாக தான் வச்சு பார்ப்பாங்க. நானே கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துட்டேன்னா அவங்க இந்த வீடியோவே ஓட்டாம பார்ப்பாங்கல்ல, இதையுமே ஓட்டி பார்க்குற இருப்பாங்க கண்டிப்பாக. சரி ஓகே, அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஸோ ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடை ஸ்லோ பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனுமே இருக்குல்ல யூடியூப்ல, ஸோ அதனால ஸ்லோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின்ல நான் ட்ரெடிஷனல் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் நான் சொல்லி காட்டுறேன். இந்த பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் செவன்த் டு த ரைட் ஆஃப் த தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்? படிக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு பிகினர் படிக்கிறாங்கன்னா என்னடா சொல்றீங்க, என்னடா குழப்புது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. செவன்த் டு த ரைட் ஆஃப் த தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின் வருது அப்படின்னா நம்ம லாஸ்ட்ல இருந்து பார்க்கணும், சரியா? லாஸ்ட்ல இருந்து பார்க்கணும். தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க, டைரக்ஷன் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்ல நீங்க கன்ஃபார்மா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ டைரக்ஷன் கிளாஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த கிளாஸையும் பார்த்துருங்க. டைரக்ஷன்ல இப்ப பாருங்க, நான் இந்த ஸ்கிரீனை பார்த்து எழுதும்போது நான் கலர் மாத்திக்கிறேன் ஒரு நிமிஷம். நான் இப்போ இந்த ஸ்கிரீனை பார்த்து எழுதும் பொழுது எனக்கு இவன் லெஃப்ட் ஹேண்டு, கரெக்டா? எனக்கு இவன் லெஃப்ட் ஹேண்டு, இவன் எனக்கு ரைட் ஹேண்டு. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் நம்பர். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் தான் இப்போ யூடியூப்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்குள்ள உங்களுக்குமே ஸ்க்ரீனில் தெரியும். கண்டிப்பாக நான் போட்டிருக்கிறது தான் உங்களுக்கு ரைட்டாக இருக்கும், நான் போட்டிருக்கிறது தான் உங்களுக்கு லெஃப்டாக இருக்கும், சரியா? சரி, தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஓகேவா? தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் நான் தெரியும், இதான் லெஃப்ட் ஹேண்ட் தெரியும். தேர்ட் லெட்டர் இது 1 2 3. ஓகேவா? ஸோ எம் இஸ் அ தேர்ட் லெட்டர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எம் தான் என்னோட தேர்ட் லெட்டர் அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு அடுத்த லைன் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. செவன்த் டு த ரைட்டா? ஓகேவா? செவன்த் டு த ரைட். அப்போ எதுல இருந்து செவன்த் டு த ரைட்? எம்ல இருந்து 7வது லெட்டர் எதுன்னு கேட்கறாங்க, கரெக்டா? அதான் விஷயம், சரியா? எம்ல இருந்து அப்ப 7வது லெட்டர் எது? எம்மோட ரைட்ல 7வது லெட்டர், எம்மோட லெஃப்ட்ல 7வது லெட்டர் கிடையாது. எம்மோட லெஃப்ட்ல 2 லெட்டர் மட்டும் தான் இருக்கு.
ஆனா எம்மோட ரைட் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ எம்மோட ரைட்ல என்ன எத்தனை 7வது லெட்டர் இது 1 2 3 4 5 6 அண்ட் 7. 7th லெட்டர் வந்து எஸ். ஸோ எஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இது வந்து நம்ம ட்ரெடிஷனல் மெத்தடாக போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆன்சர் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா கன்ஃபார்மா கவுண்ட் பண்ணி ஆகணும். இது தேர்டுனால நான் டக்குன்னு எடுத்துட்டேன். இதே இன்கேஸ் அது 11தோ 10தோனா நான் எண்ணி தான் ஆகணும். 1 2 3 4 5 அப்படி எண்ணி தான் ஆகணும். பட் அதே வந்து இதை வந்து நம்ம எப்படி அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன், கவனிங்களேன். ஓகே, இப்போ நான் அந்த கொஸ்டினுக்கும் அந்த கொஸ்டினை இதை வச்சு இந்த ஷார்ட்கட்டை அந்த கொஸ்டினை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன கேட்டிருந்தாங்க? 7th to the right of third letter from the லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ல உங்களுக்கு மேக்ஸிமம் 2 சைடு மட்டும் தான் கொடுப்பாங்க. சரியா? 2 சைடு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, லெஃப்ட் ரைட்டு. அதாவது 2 எண்டு பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 எண்டு பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் இல்லை ரைட் ஹேண்ட். ஓகேவா? எந்தெந்த ஒன்று லெஃப்ட்டை பற்றி பேசலாம், ரைட்டை பற்றி பேசலாம், அவ்வளோதானே? ஸோ கிளியராக இருக்கீங்களா? ஓகே, அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பாசிபிலிட்டி வரும்? நல்லா கவனிங்க. ஒரு 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 எண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சொல்லலாம், ஒரு எண்டு வந்து ரைட் ஹேண்ட் சொல்லலாம். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட். ஓகேவா? ரெண்டாவது, ஒரு எண்ட் ரைட் ஹேண்ட் சொல்லலாம், ஒரு எண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்லலாம். ஓகேவா? 2. அடுத்து ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சொல்லலாம். ஓகேவா? ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சொல்லலாம். அடுத்தது ரெண்டுமே ரைட் ஹேண்ட் சொல்லலாம். ரைட் ஹேண்ட் சொல்லலாம். சரியா? ஸோ உங்களுக்கு இந்த 4 கேசஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரேம் ஆகும். சரியா? நான் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணக்குள்ளே சொன்னேன், தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். இதுல இருந்து கொஸ்டின் ஆரம்பிக்கணும். இதுல இருந்து கொஸ்டின் ஆரம்பிச்சு இந்த வேர்டை கண்டுபிடிச்சு, இந்த தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் வேர்டை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 7th லெட்டரை வந்து கண்டுபிடிக்கணும். ரைட் ஆஃப் தி 7th லெட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரியா? சரி, இதுல எப்படி நம்ம ஷார்ட்கட் அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். நல்லா பாருங்க. இப்போ எனக்கு எந்தெந்த எண்ணை பத்தி பேசியிருக்காங்க? ஒரு ரைட் ஹேண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு ரைட் ஹேண்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சம் பண்ணணும். எதை சம் பண்ணணும்? இந்த வேல்யூஸை சம் பண்ணணும். எந்தெந்த வேல்யூ? 7த்தையும் 3டையும். ஓகேவா? 7 and 3 சம் பண்ணணும். ஸோ 10. இப்போ நீங்க கேட்கலாம், அடுத்து ஒரு கொஸ்டின் வரும் உங்க மைண்ட்ல, எந்த எண்ட்ல இருந்து நான் வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் எந்த எண்ட் கொடுத்துருக்கான்? உங்களுக்கு லாஸ்ட்ல அந்த கொஸ்டின்ல லாஸ்ட்ல எந்த எண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த எண்ட்ல இருந்து 10வது எலமெண்ட். ஓகேவா? இது ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். 10வது எலமெண்ட்டை வந்து நீங்க வந்து ஆன்சரா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் நல்லா கவனிங்களேன். லெஃப்ட் ரைட்டுன்னு வந்துருது அப்படின்னா சம் தான் பண்றோம். ரைட்டு லெஃப்ட்னு வந்தா சம் தான் பண்றோம். அதே லெஃப்ட்னு வந்தா டிஃபரன்ஸ் எடுப்போம். ரைட்டுன்னு வந்தாலும் டிஃபரன்ஸ் எடுப்போம். புரியுதா? 2 எண்டும் லெஃப்ட் ஹேண்டும் கொடுத்துட்டாங்கன்னா மைனஸ் பண்ணுவோம். கொடுத்துருக்க நம்பர்ஸை மைனஸ் பண்ணுவோம். அதே எண்டை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க, ஒன்று லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு கொடுத்தா நம்ம வந்து அதை சம் பண்ணுவோம். அதே மாதிரி எந்த எண்ட்ல இருந்து அதை கவுண்ட் பண்ணுவோம், அப்படின்றதுக்கு நீங்க எந்தவித கன்ஃபியூஷனுமே கிடையாது. அந்த கொஸ்டின்ல கடைசியில எந்த எண்டை பத்தி பேசியிருக்காங்களோ அந்த எண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். இந்த ஷார்ட்கட் ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோ அந்த டைம்ல பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா நியூமரிக் பிளஸ் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சிம்பிள்ஸுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ்ல சிம்பிள்ஸ் வந்திருக்கு. சரியா? இப்போ கொஸ்டின் கவனிங்க. which of the element வருது, element இங்க இந்த கொஸ்டின் வருது. which of the element is third to the right of the element which is placed at the exactly middle in the given string அப்படின்றாங்க. சரியா? ஏன் சார் இந்த கொஸ்டின்ல வந்து டைரக்டா லெட்டர்னாங்க, இந்த கொஸ்டின்ல ஏன் எலமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, எலமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆல்பபெட்டும் மீன் ஆகும், நம்பரும் மீன் ஆகும், சிம்பிள்ஸும் மீன் பண்ணும். ஓகேவா? ஸோ எலமெண்ட் அப்படின்ற விஷயம் வருது அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி வெறும் ஆல்பபெட் மட்டும் சீரிஸ் வந்தா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் ஆல்பபெட்டும் நம்பரும் கலந்து கொடுத்துட்டானுங்க அப்படின்னா இந்த எண்டை கவுண்ட் பண்ணக்குள்ள எலமெண்ட்டை பத்தி பேசுறானா, நம்பரை பத்தி பேசுறானா, இல்ல சிம்பிளை பத்தி பேசுறானா அப்படின்றத நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கணும், ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஷார்ட்கட் தெரியுது அப்படின்னு தேர்டு, ஓகேவா,
நெக்ஸ்ட் வேறங்க தேர்ட் டு த ரைட் ஆஃப் தி எலமெண்ட் விச் இஸ் பிளேஸ்ட் எக்ஸாக்ட்லி மிடில் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ மிடில் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங் எந்த எலமெண்ட் வந்து மிடில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுல இருந்து தேர்ட் டு த ரைட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம கன்ஃபார்மா எண்ணி தான் ஆகணும், கவுண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு ஷார்ட்கட் எதுவும் கிடையாது. ஏன்னா எக்ஸாக்ட்லி மிடில் அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே, பாப்போமா? எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 31 எலமெண்ட் இருக்குப்பா. சரியா? 31 எலமெண்ட் இருக்கு. அப்போ அப்போ மிடில்னா நம்ம எதை சொல்ல முடியும்? 16வது எலமெண்ட். லெஃப்ட்ல இருந்து 16 எலமெண்ட்டோ இல்ல ரைட்ல இருந்து 16 எலமெண்ட்டோ நம்ம சொல்ல முடியும். சரியா? அப்போ வந்து இதுதான் என்னோட மிடில் எலமெண்ட். ஓகேவா? என்னோட எக்ஸாக்ட்லி மிடில் எலமெண்ட் இதுதான். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? தேர்ட் டு த ரைட் எலமெண்ட் விச் இஸ் தேர்ட் டு த ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஸோ என்னோட ரைட் இந்த சைடு தான் போகும். கரெக்டாக என்னோட ரைட் இந்த சைடு தான் போகும். இப்போ 1 2 3. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அதுவே இந்த இடத்துல எலமெண்ட்டுக்கு பதிலாக ஆல்பபெட்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆல்சோ தேர்ட் டு த ரைட் அப்படின்னா ஆல்பபெட் எது வரும்? அப்போ நல்லா கவனிங்க. தேர்ட் டு த ரைட் ஆஃப் எலமெண்ட் விச் இஸ் பிளேஸ் அட் தி மிடில் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங் அப்படின்னா நல்லா கவனிங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்பபெட், செகண்ட் ஆல்பபெட், தேர்ட் ஆல்பபெட். இசட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இசட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்க வந்து தப்பு பண்ணிடவே கூடாது. அதே அதே விச் ஆர் த ஃபாலோயிங் நம்பர்னு கேட்குறாங்க. இஸ் அ தேர்ட் டு த ரைட் ஆஃப் த எலமெண்ட் விச் இஸ் பிளேஸ் மிடில். அப்போ பில இருந்து தேர்ட் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. இது பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு இங்கே வருது. வேற எங்கேயாவது நம்பர் இருக்கா? 2 3. அப்போ 7 இஸ் ஆன்சர். அப்பா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்கப்பா. எலமெண்ட்டுக்கும் ஆல்பபெட் நம்பர் அந்த இடத்துல எதை பற்றி பேசியிருக்கான் அப்படின்றத கண்டிப்பாக பார்த்தாகணும். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மளோட ஷார்ட்கட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம். சரியா? அப்ரோச் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? which of the following element is the 15th to the left of the element which is third from the left end in the given string அப்படின்றாங்க. இப்போ நம்மளுக்கு ரெண்டு எண்ட்லயுமே எதை பத்தி பேசியிருக்காங்க? எலமெண்ட்டை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ பர்டிகுலரா நம்பரா ஏதோ பத்தி நம்மளுக்கு பேசல. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயத்த நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றோம். இப்போ எடுத்துட்டு வந்து நம்மளோட ஷார்ட்கட் அப்ளை பண்ண போறோம். ஷார்ட்கட் அப்ளை பண்றதுக்கு நம்ம எண்ட்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்டை பத்தி பேசியிருக்காங்க, இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்டை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ண போறோம், சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எதை சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம்? ஸோ 15th அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் தேர்ட் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, 3ன்னு இருக்கு. அப்போ 15 மைனஸ் 3 ஈக்குவல் டு 12. எந்த எண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணுவோம்? லெஃப்ட் எண்ட்ல இருந்து 12வது எலமெண்ட் எதுன்னு பார்த்துருமா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இ இஸ் அவர் ஆன்சர். ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்லையுமே கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நிறைய அப்ரோச் பண்ணி பாருங்க, நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? how many pair of symbols are present in the given string by immediately preceded and immediately followed? நம்மளோட கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன கீவேர்ட்ஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இமிடியேட்லி ப்ரிசீடட் அண்ட் இமிடியேட்லி ஃபாலோட் பை கான்சனன்ட். என்ன சொல்றாங்க? how many pairs of symbols. ஓகேவா? சிம்பிளை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? சிம்பிள்ஸ். ஓகே, எத்தனை பேர் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்கு? string immediately preceded and immediately followed by a consonant. அதாவது immediately preceded by consonant. ஓகே, இந்த சிம்பிள் வந்து கான்சனண்ட்டை ப்ரிசீட் பண்ணி ஒரு இந்த சிம்பிள் வந்து கான்சனண்ட், அதாவது ஒரு கான்சனண்ட் இந்த சிம்பிளை ப்ரிசீட் பண்ணியும் அதே மாதிரி இன்னொரு கான்சனண்ட் இந்த சிம்பிளை இமிடியேட்லி ஃபாலோட் பண்ணி இருக்கணும். அதுதான் ரூல். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை இந்த ரூல் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சிஎஸ்சி, கான்சனன்ட் சிம்பிள் கான்சனன்ட். இந்த மாதிரி பேர் வந்து கொடுத்துருக்க சீரீஸ்ல எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சிஎஸ்சி அப்படி சிம்பிள் சாரி கான்சனன்ட் சிம்பிள் கான்சனன்ட். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன்? இப்போ என்ன பண்ணுவீங்க? பிகினராக இருக்கவங்க என்ன பண்ணுவீங்க? போய் கான்சனன்ட் சர்ச் பண்ணுவீங்க. பி. ஓகே, இல்லை அந்த மாதிரிலாம் போகாதீங்க. கான்சனன்ட் போகாதீங்க. கான்சனன்ட் என்ன நிறையா இருக்கு, ஆனால் சிம்பிள்ன்றது கம்மியா இருக்கு. ஓகே, சிம்பிள்ன்றது நம்மளுக்கு கம்மியா இருக்கு. பார்த்தோன்னே தெரியும். இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கு, நெக்ஸ்ட் வேற எங்க சிம்பிள் இருக்கு, இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கு, இங்க ஒரு சிம்பிள் இருக்கு, இங்க ஒரு சிம்பிள் இருக்கு. ஓகேவா? இது ஒரு சிம்பிள். ஓகேவா? இது வந்து ஈன்னு நிறைய பேர் நினைச்சிருவாங்க, பட் சிம்பிள். ஸோ இது ஒரு சிம்பிள். ஓகேவா? இத்தனை சிம்பிள்ஸ் எனக்கு கண்ணுக்கு பார்த்தோன்னே தெரியுது. என்னோட ரூலுக்கு அது எது ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தலாமா? ஸோ எல்லும் டியும்
ரெண்டுமே கான்சனன்ட் தான். ஸோ எனக்கு தேவையான பேர் வந்து ஒரு பேர் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது QZ இதுவுமே எனக்கு தேவையான ஒரு பேர் தான். சரி, ரெண்டாவது பேர் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த சிம்பிள்ல ஆனா இங்க வந்து யார் இருக்கா? வவ்வுல் இருக்கான். அதனால எனக்கு இந்த பேர் வராது. இப்போ இங்க செக் பண்றேன். இங்க நம்பர்ஸ் இருக்கு. அதனால எனக்கு இந்த பேர் வராது. இங்க செக் பண்றேன். இங்க ஒரு நம்பர் இருக்கு. ஆனா இங்க ஒரு கான்சனன்ட் இருக்கு. பட் இந்த இடத்துல நம்பர் இருக்கிறதுனால எனக்கு இந்த பேர் வராது. ஸோ எனக்கு தேவையான பேர்ஸ் எது? இந்த 2 பேர் மட்டும் தான் எனக்கு தேவையான பேர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பேர்ஸை கண்டுபிடிக்கிற கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். சரியா, கிளியரா? ஸோ பேர்ஸ் வந்து நீங்க வந்து ஃபவுண்ட் பண்ணணும். ஃபவுண்ட் பண்ணி எத்தனை பேர்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி கொஷின்ஸ் வருது அப்படின்னா ஒன்று சிம்பிள் வச்சு கண்டுபிடிங்க, இல்லை நம்பர்ஸ் வச்சு போயிடுங்க. ஓகேவா? நம்பர்ஸ் வச்சு போகல உங்களுக்கு இன்னும் அதாவது எது அந்த 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 சீக்வன்ஸ்ல எது கம்மியா இருக்குன்னு பாருங்க. நீங்க எதை வச்சு, அதாவது அந்த டைம்ல திங்க் பண்ணும். இப்போ நான் இந்த கொஷினை சால்வ் பண்ணக்குள்ள எப்படி திங்க் பண்ணேன், சிம்பிளை வச்சு கண்டுபிடிச்சா எனக்கு வந்து டைம் வந்து கம்மியாகும். ஸோ கொஷினை எந்த அளவுக்கு டைம் கம்மியா அக்யூரேட்டா கொடுக்க முடியும்னு யோசிங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க, 4 ஆஃப் த 5 ஓகே, 4த்துல 5 ஒரே மாதிரி இருக்க போது, அதாவது ஆட் ஒன் நோட். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆட் ஒன் நோட். எப்படி நம்ம ஆட் ஒன் நோட் கண்டுபிடிச்சு பார்த்தலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 2 9 ஆர். இது வந்து சீக்வன்ஸ்ல எங்க இருக்குன்னு பார்த்தலாமா? 2 9 இந்த இடத்துல வந்து ஆர், இங்க ஆர் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கும் எனக்கு ஒரு லெட்டர் ஃபாலோ ஆகுது. செகண்ட் லெட்டருக்கும் தேர்ட் லெட்டருக்கும் 2 எலமெண்ட் ஃபாலோ ஆகுது. சாரி, லெட்டர்னு சொல்லிட்டேன். 2 எலமெண்ட், இங்க ஒரு எலமெண்ட், இங்க 2 எலமெண்ட். சரி, ஓகே. அப்போ நம்ம இப்போ ஆப்ஷன் பியை செக் பண்ணணும். ஆப்ஷன் பி, இந்த இடத்துல இன்வெர்டர் ட்ரையாங்கிள் இருக்கு. சரி, ஓகே, இன்வெர்டர் ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, இசட் இங்க இருக்கு, ஐ இங்க இருக்கு. ஓகே, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் பி அடிச்சுட்டு வந்துருவாங்க. தப்பு. ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மூணாவது ஒருத்தனை போகணும். மூணாவதா ஒரு ஆள்கிட்ட பஞ்சாயத்துக்கு போனாதான் எது கரெக்ட் எது தப்பு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன். ஓகே, ஓகே, இப்போ எனக்கு ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. தெரிஞ்சுச்சா? ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கும் ஒரு லெட்டர் வித்தியாசம் இருந்தது, ஒரு லெட்டர் கேப் இருந்தது. அதே வந்து செகண்ட் லெட்டருக்கு தேர்ட் லெட்டருக்கு 2 லெட்டர் வித்தியாசம் கேப் இருந்தது. அதே மாதிரி தான் ஆப்ஷன் சி ஃபாலோ ஆகுது. அப்போ கண்டிப்பா இவனும் அதே மாதிரி தான் இருப்பான். அப்போ இவன் தான் அந்த ஆட் ஒன் அவுட்டு, இவன் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம வந்து பி தாராளமாக அடிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அதாவது இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் பா. இந்த மாதிரி பேட்டர்ன் தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ்ல ஃபாலோ ஆகும். ஓகேவா? இது எல்லாமே ஒரு பேட்டர்னா. அப்போ இப்போ சால்வ் பண்ணிட்டு இருக்க எல்லாமே ஒரு ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் கொஸ்டின்ஸை நிறைய சர்ச் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் which are immediately followed by the alphabets. ஓகேவா? சம் ஆஃப் த நம்பர்ஸ், எல்லா சம், அதாவது நம்பர்ஸோட சம் கேக்குறாங்க. எந்த நம்பர்ஸ் கேக்குறாங்க, எந்த நம்பரோட சம் கேக்குறாங்க பார்த்தலாமா? immediately followed by a alphabet. ஓகேவா? இந்த நம்பரை ஆல்பபெட் ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு சம் பண்ணி ஆன்சர் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சம் பண்ணி ஆன்சர் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சலாமா? என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். நம்பர்ஸ் இமிடியேட்லி ஃபாலோட் பை தி ஆல்பபெட்ஸ். ஓகேவா? இந்த விச் அப்படின்றது இந்த நம்பர்ஸை மீன் பண்ணுது. ஓகேவா? நம்பர்ஸ் மீன் பண்ணுது. இதை நான் வந்து பசில் சீட்டிங் கிளாஸ்ல இன்னும் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அதை போய் மிஸ் பண்ணாம பாருங்க. சரியா? ஸோ இந்த விச்ன்றது நம்பர்ஸை மீன் பண்ணுது. இப்போ கவனிங்களேன். ஸோ இந்த பேரை நான் வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு பேர் இருக்கு. ஏன்னா நம்பர்ஸ் இமிடியட்லி ஃபாலோட் பை தி ஆல்பபெட் 9. ஓகேவா? ஸோ 9 ப்ளஸ். ஓகே, வேற எங்க நம்பர்ஸ் இருக்கு? இந்த நம்பர் போடலாமா? போட முடியாது. இந்த நம்பர் எடுக்கலாம், போட முடியாது. ஓகேவா? ஏன்னா இதை ஃபாலோட் பை நம்பர் தான் இருக்கு, அதனால எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இதை ஃபாலோ பண்ணி எடுக்க முடியும். இதை எடுக்கலாம். ஏன்னா 7 இமிடியட்லி ஃபாலோட் பை த ஆல்பபெட். ஓகேவா? ஸோ ப்ளஸ் 7. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன நம்பர்ஸ் இருக்கு? ஸோ 7 எல். சரி, ஓகே, ஆல்பபெட் இருக்கு. இந்த ஒரு 7ஐயும் நம்ம வந்து போட்டுக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன நம்பர்ஸ் இருக்கு? இங்க நம்பர் இருக்கு, பட் இங்க சிம்பிள் இருக்கு. இங்க நம்பர் இருக்கு, இங்க சிம்பிள் இருக்கு. இது ரெண்டுத்தையும் போட முடியாது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ 7 7 14 23. ஓகேவா? ஸோ 23 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னு? புரியுதா? ஸோ கண்டிப்பா இந்த 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 மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லயும் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த டைப் போறோம். முன்னாடி டைப்ல வந்து ஆல்பபெட் நம்பர் சிம்பிள்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரும், சீரியஸா வரும் பார்த்தோம். இங்க வந்து வேர்ட் கொடுத்துருவாங்க, ஒரு 5 வேர்ட் கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு 3 லெட்டர் வேர்டோ இல்லை 4 லெட்டர் வேர்டோ இருக்கும். ஸோ 5 லெட்டர் வேர்டு வந்து மெயின்ஸ் லெவலில் எதிர்பார்க்கலாம். பட் நீங்க வந்து ஒரு எஸ்பிஐபி YBS போறீங்க அப்படின்னா ஒரு 4 லெட்டர் வேர்டுமே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் பேசிக்கா 3 லெட்டர் வேர்டுன்றது கண்டிப்பாக வரும். 2 லெட்டர் வேர்டு
கேட்டது கிடையாது. இது வரைக்கும் கேட்டது கிடையாது. 3 லெட்டர் வேர்ட் கண்டிப்பா வரும். ஸோ இந்த மாரி வேர்ட் வச்சு குடுத்துருவாங்க. ஒரு 5 வேர்ட் குடுத்துருவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகும். நீங்க வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். சரியா? சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நம்ம சால்வ் பண்ண போயிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இஃப் ஈச் வேர்ட் அதே மாரி தான் கொஸ்டின் ஃப்ரேம் ஆக போகுது. நம்ம எப்படி போன போன ஆல்பாபெட் சீரிஸ்ல கொஸ்டின் அதே மாரி தான் இங்கேயும் இருக்கும். ஓகே. இஃப் ஈச் vowel is changed to the previous letter and each consonant is changed to the next letter, then how many meaningful words can be formed அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு வவுலும் ப்ரீவியஸ் லெட்டரா சேஞ்ச் பண்றாங்க அப்படின்டா. எத்தனை வவுல் இருக்கு? அப்போ ஏ, இ, ஐ, ஓ, யு 5 வவுல் இருக்கு. சேஞ்ச் டு த ப்ரீவியஸ் லெட்டர் அப்படின்றாங்க. ஏவோட ப்ரீவியஸ் லெட்டர் எது? Z, டி, ஓகே, ஹெச், டி. ஓகேவா? ஸோ இந்த வவுல்ஸோட ப்ரீவியஸ் லெட்டர் நான் எழுதி வச்சுக்கிட்டேன். ஓகே, எனக்கு இது ஈஸியா இருக்கிறதுக்காக. பட் கான்சனன்ட்டோட நெக்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு ஈஸியா சொல்லிடலாம். என்ன இருந்தாலும் நம்ம ஈஸியா சொல்லலாம். தென் ஹவ் மெனி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் அப்படின்னா, நீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு லெட்டர் இருக்குல்லப்பா, இந்த ஒரு லெட்டர்லயும் இருக்க ஒரு வேர்டுக்கும் அவன் கொடுத்துருக்க கண்டிஷனை அப்ளை பண்ணணும். ஸோ பாய்ல பின்றது கான்சனன்ட். அப்போ பி வந்து கான்சனன்ட் அப்படின்னு இருக்கிறதால கான்சனன்ட் இஸ் சேஞ்ச் டு த நெக்ஸ்ட் லெட்டர் அப்படின்னா பி சியா மாறும். ஓ என்னவா மாறும்? என்னா மாறும். ஒய் என்ன மாறும்? இசட்டா மாறும். ஏன்? அது கான்சனன்ட். அதே மாதிரி சி டியா மாறும். ஏ ஜெட்டா மாறும். என் ஓவா மாறும். ஓகேவா? அதே மாதிரி ஜி என்ன மாறும்? ஜி ஹெச்சா மாறும். ஒய் இசட்டா மாறும். எம் என்னா மாறும். நெக்ஸ்ட் ஐ மட்டும் என்ன மாறும்? ஹெச்சா மாறும். எம் என் ஓவா மாறும். ஓகே. கே எல்லாம் மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் கே எல்லாம் மாறும். இ என்ன மாறும்? டியா மாறும். ஒய் வந்து இசட்டா மாறும். ஸோ அவன் கொடுத்துருக்க ரூலை வந்து இந்த இடத்துல அப்ரோச் பண்ணி இது அப்ளை பண்ணிட்டேன். என்ன? ப்ரீவியஸ் லெட்டர் வவுல்ஸ் வந்து ப்ரீவியஸ் லெட்டரா மாற்றணும், கான்சனன்ட் வந்து நெக்ஸ்ட் லெட்டரா மாற்றணும் அப்படின்னு. ஸோ இதுல எது மீனிங்ஃபுல் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. இதுவும் மீனிங்ஃபுல் லெட்டர் கிடையாது, இதுவும் மீனிங்ஃபுல் லெட்டர் கிடையாது, இது ஒரு மீனிங்ஃபுல் லெட்டர் கிடையாது, இது ஒரு மீனிங்ஃபுல் லெட்டர், இதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பா எனக்கு நன் இஸ் ஆன்சர். சரி, இப்போ பிகினரா வரவங்க என்ன நினைப்பாங்க? மறுபடியும் நன்னு வந்து கரெக்டான ஆன்சரா? நன்னு ஒரு ஆன்சரா அப்படின்னு நினைப்பாங்க. நன்னுமே உங்களுக்கு ஒரு ஆன்சர் தான். இது ஒரு மார்க் தான். நன் அடிச்சாலும் சரி, நன் ஆஃப் த ஃபாலோயிங் அடிச்சாலும் சரி, இது ஒரு மார்க் தான். சில பேர் நினைப்பாங்க நன் ஆஃப் த ஃபாலோயிங்கிறது கரெக்டா இருக்குமா அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. பட் அந்த திங்கிங் வேண்டாம். நன்னுமே உங்களுக்கு ஒரு மார்க் வாங்கி கொடுக்க போற ஒரு ஆன்சர் தான். சரியா? சரி. How many letters are there as per the English alphabetical order between the last letter of the second word and first letter of the third word from the left hand? நல்லா கவனிங்க. கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த சாரி லாஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த second word and first letter of the third word from the left hand when all the words are arranged in the alphabetically from left to right. ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும்? எல்லா வேர்ட்ஸையும் நம்ம வந்து ஆல்பபெட்டிக்கலா அரேஞ்ச் பண்ணணும். அதாவது டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றான். கரெக்டா? எல்லாத்தையும் நம்ம வந்து டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றான். ஆல்பபெட்டிக்கலி ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அதான் ரொம்ப முக்கியம். எந்த எண்ட்ல இருந்து எந்த எண்டை அரேஞ்ச் பண்ணணும். சரி, அரேஞ்ச் பண்ணிடலாமா? இப்போ இப்போ எனக்கு கொஸ்டினை பார்த்தாலே தெரியுது. பி ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே. இது ஆல்ரெடி ஆல்ஃபபெட் ஆர்டர் தான் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட் இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக ஒரு ட்விஸ்ட்டுக்காக இதை கொடுப்பான். நீங்க வந்து எழுதணும் அப்படின்னு. பட் நீங்க எழுத தேவை. இதை டேரக்டா இப்போ அப்ரோச் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது ஆல்பபெட்டிக்கலி ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஹேண்ட்ல தான் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம டேரக்டா பண்ணிடலாமா? இப்போ எந்த எண்ட்ல இருந்து பேசுறாங்க? லெஃப்ட் ஹேண்ட்ல தான் பேசுறாங்க. ஓகே, இப்போ என்ன லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த செகண்ட் வேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் எது? 1 2. ஓகேவா? லாஸ்ட் லெட்டர் எது? அப்போ 1 2 3. ஓகேவா? என் ஃபர்ஸ்ட் வேர்டை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த தேர்ட் வேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த தேர்ட் வேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். 1 2 3 ஜிம்மு தான். இப்போ வந்து அப்போ ஜிக்கும் என்னுக்கும் எத்தனை நடுவில் இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எது? அப்போ அதுல ஜி தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ ஜிக்கும் என்னுக்கும் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேட்குறாங்க. எத்தனை இருக்கும்? 8 லெட்டர் இருக்கும். சாரி 7 லெட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? 7 லெட்டர்ஸ் இருக்கும். சாரிப்பா 6 லெட்டர் இருக்கும். சரியா? ஸோ 6 லெட்டர் தான் ஜிக்கும் என்ன ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருக்கும். ஓகேவா? என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாமா? ஜிஹெச், ஐ, ஜே, கே, எல், எம். ஓகேவா? ஸோ நம்ம 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 கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணுவோம்? ஒன்று என்ன கடைசியில் சேர்த்துருவோம். அப்படி இல்லைனா ஜியை ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்து கவுண்ட் பண்ணி 8 இல்லை 9 அப்படின்னு ஆன்சர் அடிப்போம். ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் ஆஸ் பர் த இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் ஆர்டர் பிட்வீன். ஓகேவா? பிட்வீன் அப்படிதான் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜியும் என்னையும் ஒமிட் பண்ணிட்டு 6 லெட்டர் மட்டும் ஆன்சர் அடிக்கலாம். சரியா? 6 லெட்டர் மட்டும் ஆன்சர் அடிக்கலாம். சரி.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் ஃப்ரேம் ஆகும். அடுத்தது இந்த கொஷின் என்ன அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்துலாமா? சரி, அப்புறம் என்ன சொல்றாங்க, த செகண்ட் லெட்டர் இஸ் சேஞ்ச் டு த நெக்ஸ்ட் லெட்டர் ஆஸ் பர் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். சரி, ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணுவோம். இந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் இன்டர்சேஞ்ச். அப்போ YOB NAC MYG KNI நெக்ஸ்ட் வந்து YEK. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் சொல்றாங்க, செகண்ட் லெட்டர் சேஞ்ச் நெக்ஸ்ட் லெட்டர் அப்படின்றாங்க. அப்போ MNOP AB YZ MNOEF. ஓகே, அப்போ YBP NC MG KI YK. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இப்போதான் நம்ம கொஸ்டினுக்கு போக போகிறோம். நெக்ஸ்ட் லெட்டர் ஹவு many வேர்ட்ஸ் கண்டெயின் அட்லீஸ்ட் 2 வவுல்ஸ் அப்படின்றாங்க. சரி, இதில் வவுலே இல்லை, இதுலேயும் வவுல் இல்லை, இதுலேயும் வவுல் இல்லை, பட் இதில் 2 வவுல் இருக்கு, இதில் வவுலே இல்லை. ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டி தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். 2 வவுல் எதில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 வவுல் தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற சம் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆல்ஃபபெட் டெஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். கிளியராக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு 4 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 4 கொஷின்ஸை வந்து இதில் 2 இருக்கும், இப்போ அடுத்த ஸ்லைடில் ஒரு 2 கொஷின்ஸ் இருக்கும். பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சால்வ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. சரியா? தெரிவிங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அதை சால்வ் பண்ணுறேன். சரியா? நெக்ஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போட முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெலகிராமில் என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேவா? சரி, இது 2 கொஷின் ஹோம்ஒர்க்கு, இந்த 2 கொஷின் ஹோம்ஒர்க். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் நம்பர் ரேங்கிங் இந்த வீடியோலேயே கண்டினியூஸாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. பட் இதுவே வந்து அதிக நேரம் எடுத்துக்கிச்சு. அதனால் நம்பர் ரேங்கிங் நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். அது ஒரு தனி டாப்பிக்காகவே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நம்பர் ரேங்கிங் வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை போய் செக் அவுட் பண்ணிடுங்க. சரியா? அதை போய் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, நம்பர் ரேங்கிங் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து அடுத்த டாபிக் நம்பர் ரேங்கிங்கில் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஆல், ஹாவ் அ குட் டே, பாய்.